குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இன்றைய பஞ்சாங்கம் இன்று 11/6/2026 வியாழக்கிழமை, வைகாசி மாதம் 28ஆம் நாள், ஸ்ரீ பராபவ வருடம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மதியம் 12:30 முதல் 1:30 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கத்தின்படி அந்தந்த தேவதைகளை வணங்குவது, நமஸ்கரிப்பது மிக விசேஷம். ஒரு நாள் முழுக்க இந்த பஞ்சாங்கம் என்று சொல்லக்கூடிய 5 தேவதைகள், திதிக்குண்டான தேவதை, வாரத்திற்குண்டான தேவதை, நட்சத்திரத்திற்குண்டான தேவதை, யோகத்திற்குண்டான தேவதை, கரணத்திற்குண்டான தேவதை என்று 5 தேவதைகள் இருக்கிறார்கள். இங்கு 5 தேவதைகளும் அன்றாட பொழுது பஞ்சாங்க இன்றைய நாளுக்கு நமஸ்காரம் என்று சொல்லி வழிபட்டால் அந்த 5 தேவதைகளுடைய அருளாசியோடு இந்த நாள் முழுவதும் உங்களுடைய வேலைகள், எதை சிந்திக்கிறீர்களோ, பேசுகிறீர்களோ, எதை வாங்குகிறீர்களோ, உங்களுடைய நாள் முழுவதும் ஆரோக்கியம் நிறைந்த நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கான ஐஸ்வர்யம் சித்திக்கும். ஆகவே பஞ்சாங்கத்தை வணங்குங்கள், அது மிக மிக நல்லது. சூரிய உதயம் காலை 5:52க்கு, கரணன் 3 முதல் 4:30 வரை. திதி இன்று மாலை 6:29 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:14 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. நாமயோகம் இன்று அதிகாலை 12:22 வரை சௌபாகியம், பின்பு இரவு 9:51 வரை சோபனம், பின்பு அதிகண்டம். கரணம் இன்று காலை 7:22 வரை பவம், பின்பு மாலை 6:29 வரை பாலவம், பின்பு கௌலவம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:51 வரை மரண யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:14 வரை பூரம், பின்பு உத்திரம். நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண், ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. புளிகை காலை 9 முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள்: மேஷத்தில் செவ்வாய் பகவானோடு சந்திர பகவான், ரிஷபத்தில் சூரிய பகவான், மிதுனத்தில் புதன் பகவான், கடகத்தில் குரு சுக்கிர பகவான், சிம்மத்தில் கேத்து பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனீஸ்வர பகவான் என கிரகங்கள் இந்த நாள் சஞ்சாரம் செய்கின்றன. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் பூரம், ராசி சிம்ம ராசி. 4:14 வரை அதிகாலை பொழுது மட்டுமே பூரம். அதன் பிறகு உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது, கவனமாக இருங்கள். இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீமன் நாராயணரை, பெருமாளை வழிபட சகல சௌபாகியங்கள் கிடைக்கும். விரதாதி விசேஷங்கள்: ஏகாதசி திதி. இந்த நாள் ஏகாதசி நாளில் பெருமாளுக்கு விரதங்கள் அனுஷ்டித்தால் 11 ஏகாதசி விரதம் இருக்கக்கூடியவர்களுக்கு ஜாதக கட்டத்தில் எப்பேற்பட்ட தோஷங்களோ எந்த விதமான பாதிப்புகள் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. காக்கும் கடவுள் ஸ்ரீமன் நாராயணருடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். ஸ்ரீ நாராயணருடைய காயத்ரி மந்திரம்: ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். உடல் ஆரோக்கியம் பெற ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரகே அமிர்த கலச ஹஸ்தாய சர்வாமிய விநாசனாய திரைலோக்கியநாதாய ஸ்ரீ மகா விஷ்ணவே நமக என்று 11 முறை உச்சரிக்க உடல் உபாதைகள் தீரும். விஷ்ணு சகசரநாமத்தில் வரக்கூடிய முக்கியமான இந்த பகுதிகளை, ஸ்தோத்திரத்தை ஹரி ஓம் என்று சொல்லி தொடங்கி பாராயணம் செய்யுங்கள். குறைந்தது ஒரு 21 தடவை சொல்ல உங்களுடைய பாவங்கள் அருந்து போக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கர்ம வினைகளும் குறையும்.
ஏகாதசி நாளில் விரதங்கள் இருப்பது என்பது உப்பில்லாமல் உணவருந்தலாம் அல்லது பால் பழம் சாப்பிட்டு உபவாசம் இருப்பது நல்லது. ஹரி ஓம். விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபு பூதகிருத் பூதப்ருத் பாவோ பூதாத்மா பூத பாவனக பூதாத்மா பரமாத்மா ச முக்தானாம் பரமாகதி என்று இந்த ஸ்லோகத்தை உச்சரிப்பதால் உங்களுடைய பாவங்கள் இந்த நாள் தீரும் என்பது ஐதீகம். வீட்டில் விஷ்ணு சகசரநாமம் கேட்பது, ஸ்ரீ புருஷ சூக்தம், மகாலட்சுமிக்குண்டான சூக்தம், அதே போல ஸ்ரீ புருஷோத்தம ஸ்தோத்திரத்தையும் கேளுங்கள். அப்படி கேட்க நாராயண ஸ்தோத்திரத்தை வீட்டில் படிக்க, பாராயணம் செய்ய, கேட்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாக்கி காக்கும் கடவுள் திருமாலுடைய அனுகிரகம் கிடைக்கும். தினந்தோறும் கேட்டு பாருங்கள். புருஷோத்தம சூக்தம் அல்லது புருஷ ஸ்தோத்திரத்தையும், புருஷோத்தமனுடைய ஸ்தோத்திரத்தையும் நாமத்தையும், ஸ்ரீ நாராயணருடைய ஸ்தோத்திரத்தை வீட்டில் ஒலிக்க விட்டால் அனைத்து செல்வ வளங்களும் இருக்கும். மகாலட்சுமி நாராயணன் நாமம் எங்கு ஒலிக்கிறதோ அதே இடத்தில் மகாலட்சுமியுடைய வாசமும் இருக்கும் என்பது ஐதீகம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு, என்னென்ன வேலைகள் செய்தால் நன்மைகள் கிடைக்கும்? தொழில் தொடங்க சிறந்த நாள், காது குத்துவதற்கு நல்ல நாள், புதிய வாகனம் வாங்க உகந்த நாள், கணபதி ஹோமம் செய்ய நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 2:33 முதல் 4:11 வரை மேஷ லக்னம், 4:16 முதல் 6:07 வரை ரிஷப லக்னம், 6:08 முதல் காலை 8:13 வரை மிதுன லக்னம், காலை 8:14 முதல் 10:25 வரை கடக லக்னம், 10:26 முதல் 12:32 வரை சிம்ம லக்னம், மதியம் 12:33 முதல் 2:32 வரை கன்னி லக்னம், 2:33 முதல் மாலை 4:32 வரை துலாம் லக்னம், 4:33 முதல் 6:39 வரை விருச்சக லக்னம், மாலை 6:40 முதல் 8:51 வரை தனுசு லக்னம், 8:52 முதல் 10:57 வரை மகர லக்னம், 10:58 முதல் காலை 12:49 வரை கும்ப லக்னம், 12:50 முதல் காலை 2:32 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வியாழக்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ குரு பகவான். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. குரு கடாட்சம் கிடைக்க, குரு அருள் பெற பிராமணர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகே தன்னோ குரு பிரசோதயாத். ஸ்ரீ குரு பகவானுக்கு பால், மஞ்சள், இளநீர் கொண்ட அபிஷேகம், மஞ்சள் வஸ்திரங்கள் சாற்றி கொண்டைக்கடலை பிரசாதமாக நைவேத்தியம் செய்து அதனை பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம். இப்படி செய்வதால் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மறைந்திருந்தாலோ அல்லது பார்வைகள் சரியில்லாத தருணத்தில் இருந்தாலோ அதெல்லாம் அதனுடைய தாக்கம் கொஞ்சம் குறையும். குரு கடாட்சம் கிடைக்க, குரு அருள் பெற இறை மந்திரத்தை அடிக்கடி உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஏகாதசி திதியும் சேர்ந்து இருப்பதால் இந்த நாள் குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குருவே சர்வ லோகானாம் பிஷஜே பவரோகினாம் நிதய சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே என்று வழிபடுங்கள். தமிழ் மந்திரம். குணமிகு வியாழ குரு பகவானே, மனமுள வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ பரகுரு நேசா, கிரக தோஷமின்றி கடாட்சி தருள்வாய் போற்றி என்று வழிபடுங்கள். வீட்டில் கிருஷ்ண அஷ்டகத்தை கேட்பது, படிப்பது நல்ல அனுகூலத்தை தார், நன்மையை உண்டு பண்ணும். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். வியாழக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை.
3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில் தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷராசி என்பர்களே, பழைய விஷயங்கள் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகமாகும். ஏதாவது ஒன்றை அடிக்கடி யோசித்துக் கொண்டே இருப்பீர்கள். உங்கள் மனதில் உணர்ச்சி பூர்வமான எண்ணங்கள் இருக்கும். உங்களிடம் காணப்படக்கூடிய பதட்டம் உங்கள் பேச்சில் வெளிப்படும். பிரார்த்தனை மற்றும் வழிபாடு மேற்கொள்வதன் மூலம் உங்கள் பதட்டத்தை குறைக்கலாம். உறவுகளிடத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். உங்களுடைய வேலை தொடர்பான பயணங்கள் உண்டாகும். கூடுதலான வேலைகள் உங்களுக்கு சுமையாக தெரியும். செய்யக்கூடிய வேலையை சரியாக முடிப்பது என்பதே நேரம் போதாது என்று மனதில் நினைத்து கொண்டே இருப்பீர்கள். மற்றவர்களுடைய வேலைகளையும் சேர்த்து செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். வேலை பளு காரணமாக கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கும். இந்த கோடை காலத்தில் எதை எப்படி செய்ய போகிறோம் என்கிற குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். சுற்றுச்சூழலின் நிலை உங்களுக்கு எதிராக இருக்கலாம். தம்பதியர்கள் முழுமையாக விட்டு கொடுத்து போக வேண்டும். நான் என்கிற எண்ணங்கள் இருக்கக்கூடாது. கணவருக்காக மனைவியும், மனைவிக்காக கணவரும், இருவருமே விட்டு கொடுத்து போக வேண்டும். உங்கள் துணையினிடத்தில் உணர்ச்சி வசப்படாமல், கோபப்படாமல் மன அமைதியோடு இருங்கள். உங்களுடைய உறவில் மகிழ்ச்சியும் அமைதியும் ஏற்படுவதற்கு நல்ல அணுகுமுறை தேவை. தம்பதியர்கள் வாக்குவாதம், வீண் சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது. காதலர்களுக்கு இந்த நாள் சற்று மனதில் பதட்டம், படபடப்பு இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய காதல் விவகாரங்களை வெளிப்படுத்துவதற்கு தயக்கம் காட்டுவீர்கள். பெற்றோர்களுடைய மனநிலையை அவ்வப்போது கண்காணித்துக் கொண்டே வருவீர்கள். பெற்றோர்களுக்கு மட்டுமல்லாது மற்றவர்களுக்கும் வெளிப்படுத்துவ அதிக எண்ணங்கள் உருவாகலாம். அணுகுமுறை உங்களுக்கு எப்போதும் சீராக இருக்க வேண்டும். நட்பு வட்டாரங்களின் மூலம் நன்மைகள் பிறக்கும். மனம் திறந்த பேச்சுக்கள், மனம் திறந்த வார்த்தைகள் உங்களுக்கு மிக மிக அவசியம். புரியாத புதிராக இருப்பீர்கள். இதிலிருந்து வெளிவர வேண்டும். பணம், நிதி நிலைமைகள், அதிக பொறுப்புகள் காரணமாக தேவையற்ற செலவுகள் உண்டாகும். பண செலவு என்பது உங்களுக்கு சில நேரம் வருத்தத்தை கொடுக்கும். ஒரு பக்கம் வரவு இருந்தாலும் ஒரு பக்கம் செலவு நடக்கும் பொழுது பணத்தை சேமிக்க முடியவில்லையே என்கிற எண்ணங்கள் வரும். எதிர்பாராத சில செலவுகள் காரணமாக நெருக்கடிகள் உண்டாகலாம். வழக்குகளில் இழுபறியான சூழ்நிலைகளை இருக்கும். இன்றைய நாள் கிரக நிலைகள் சற்று மாறுபட்ட தன்மையில் இருப்பதால் மேஷராசி அன்பர்கள், அதிபதி உங்கள் ராசியில் இருப்பதால் சில நேரம் சங்கடங்கள், வீடு, மனை, வண்டி, வாகனம் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகும். எதையும் முழுமையாக முடிக்க நினைப்பீர்கள். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கை, கால், மூட்டுகள் மற்றும் தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. சிறிது பதட்டமாக இருப்பதால் மன பதட்டம் இருக்கும். வேலையில் தொய்வுகள் உண்டாக்கும். தாமதங்கள் ஏற்படும். சுறுசுறுப்பாக இயல்பாக இருக்க முடியாது. இதை தவிர்ப்பதற்கு தியானம், யோகாசனங்கள், திரை மந்திரம் சொல்வது, ஏதாவது ஸ்லோகத்தை அடிக்கடி உச்சரித்து கொண்டே இருப்பது நலத்தை தரும். எவ்வளவு பெரிய கஷ்டங்கள், நஷ்டங்கள் இருந்தால் கூட கண்ணுக்கு தெரியாமல் அவை தானாகவே மறைந்துவிடும். எதிர்ப்பு தெரிவிப்பவர்களிடத்தில் உங்களுடைய சொந்த கருத்துக்களை பேச வேண்டாம். வேலை, வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் இருக்க வேண்டும். பயன்படுத்தக்கூடிய பொருட்களை பத்திரப்படுத்துங்கள். வேறு யாராவது உங்கள் பொருளை களவாடாமல் இருப்பது போல பார்த்து கொள்ளுங்கள். திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மேஷராசி அன்பர்களே, திருவேடகம், இந்த திருவேடகம் என்பது மதுரையில் இருக்கிறது. இந்த திருக்கோவிலினுடைய சுவாமி ஏடகநாதர் மற்றும் ஏலவார் குழலி. இறைவனையும் இறைவியையும் மனதார தரிசித்து வழிபட்டால்
எப்படிப்பட்ட தோஷம் கொண்ட ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமண தடை ஏற்பட்டாலும் இங்கு வந்து ஏடகநாதருக்கும் ஏலவார் குழலிக்கும் அர்ச்சனை செய்து அம்மன் கழுத்தில் உள்ள மாலையை பெற்று தங்கள் கழுத்தில் அணிந்து ஆலயத்தை வலம் வந்து அம்மாலையை வீட்டுக்குள் கொண்டு வந்து சுத்தமான இடத்தில் வைத்து 41 நாட்கள் விரதம் இருந்தால் தடைப்பட்ட திருமணம் நடக்கும். திருமணஞ்சேரிக்கு இணையான ஸ்தலம் என்று சொல்லப்படுகிறது. சரியில்லாத நாட்களில் அவசர அவசரமாக திருமணம் நடத்த வேண்டிய சூழ்நிலையில் மனம் சஞ்சலப்பட்டு என்ன ஆகுமோ என்ற பயத்தில் அப்படி எண்ணம் கொண்டவர்களும் இங்கு வந்து திருமண பத்திரிகையை சுவாமி சன்னதியில் வைத்து அவரை தங்கள் வீட்டு திருமணத்திற்கு வரவேண்டி மானசீகமாக பிரார்த்தனை செய்து வழிபட திருமணத்தில் எந்த பிரச்சனையும் வராது. இதனால் சுவாமிக்கு பத்திரிகா பரமேஸ்வரர் என்ற பெயரும் ஏற்பட்டது. ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை 6:30 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் இரவு 8 மணி வரை. இந்த திருக்கோயில் மதுரையிலிருந்து சோழவந்தான் செல்லும் வழியில் அமைந்துள்ளது. திருவேடகம். சுபகிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம். நட்பு பகை. நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து விட்டு கொடுத்து போக வேண்டும். சில நேரம் இழுபறியான சூழ்நிலைகள் ஏற்படலாம். எதிர்பாராத வகையில் செலவுகள் நடக்கும். கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு சில வேளைகள் காலதாமதமாகும். தம்பதியர்கள் விட்டு கொடுத்த வேண்டும். எதிலும் பொறுமை நிதானத்தோடு இருப்பது நல்லது. பழைய விஷயங்களை பற்றிய எண்ணங்கள் ஓடும். கவனமாக இருங்கள். இறை வழிபாடு செய்யுங்கள். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. மேஷராசி அன்பர்களே, திருமணம் ஆகாதவர்கள் திருவேடக நாதரை தரிசனம் செய்ய சீக்கிரம் திருமணம் நடக்கும், கைகூடி வரும். அதற்கு நீங்கள் அங்கு தொடர்பு கொள்ள வேண்டிய ஐயருடைய எண் திரு கணேசன் ஐயர். தொலைபேசி எண் 9626099835. கணேசன் ஐயர் அவர்களுடைய நம்பர். அவருக்கு தொடர்பு கொண்டு ஆலயத்திற்கு எப்படி வர வேண்டும், என்ன பூஜைகள், வழிபாடு முறைகள் என்பதை விரிவாக விளக்கமாக நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்தே கேட்டுக்கொண்டு அங்கு சென்று பூஜைகள் செய்தால் சீக்கிரமாக திருமணம் நடக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றகரமான நாள். முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தலாம். இன்று மன அமைதியோடு திருப்தியும் காணுவீர்கள். உங்களுடைய திறமைகள் மேல் அதிகாரிகளுக்கு தெரிய வரும். உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் என்னென்ன என்பதை பட்டியலிட்டு சொல்வீர்கள். நீங்கள் யார் என்பதை மற்றவர்கள் கூட ரெக்கமெண்டேஷன் செய்யலாம். உங்களை பற்றி சிபாரிசு செய்யலாம். நிர்வாகத்தினரிடத்தில் உங்களுக்கென்று தனி மதிப்பு, மரியாதை உண்டு. நல்ல அனுகூலம், அனுபவங்கள் ஏற்படும். உங்களுடைய வேலைகளை செய்யும் பொழுது தனித்திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். மற்றவர்களுக்கு தெரியாத விஷயங்களை கூட நீங்க சூக்ஷ்மமாக உணர்வீர்கள். ஆக உங்களுடைய தொழிலில் பங்குதாரர்களுடைய பங்களிப்பு திருப்தியை தரும். வேலையாட்களுடைய ஆதரவு வாடிக்கையாளர்களை அதிகமாக கவரச் செய்யும். சீக்கிரமாக செயல்பாடுகள் மூலம், சீக்கிரமாக செய்வதின் மூலம் வருமானமும் கிடைக்கும். பொருள் வியாபாரம் நடக்கும். விற்பனை அமோகமாக இருக்கும். புதியவர்களுடைய ஆதரவுகள் அதிகரிக்கும். பழைய வாடிக்கையாளர்கள் மட்டுமல்லாது புதிய வாடிக்கையாளர்களையும் கவருவீர்கள். அட்ராக்டிவ் சம்பந்தமான பரிசுகள் மற்றும் தள்ளுபடி விலை குறைப்பு சார்ந்த செயல்பாடுகளினால் மக்கள் வரத்து அதிகரிக்கும். காதலர்களுக்கு இந்த நாள் உங்கள் துணையோடு நல்ல விதமாக நல்ல பயனுள்ள விஷயங்களுக்காக பேசக்கூடிய நேரத்தை செலவு செய்வீர்கள். வருங்கால துணையினுடன் உங்களுக்கென்று ஒரு தனி மதிப்பு, மரியாதை இருக்கும். அவர்கள் மீதான அன்பு பெருக்கும். பாசத்தோடு இருப்பீர்கள். தம்பதியர்களுக்கு பார்க்கும் பொழுது கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும். இருந்தாலும் உங்கள் துணைவரிடத்தில் நீங்கள் சற்று அனுசரித்து இருப்பதே நல்லது. எதிரும் புதிருமாக எதையும் செய்ய வேண்டாம், பேச வேண்டாம். உறவுகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும்.
வேலை விஷயமாக வெளியூர்களுக்கு போக வேண்டிய நிலை ஏற்படும். வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கும், திருப்தி இருக்கும். நேரம் காலம் தவறாது காரியத்தை திருப்திகரமாக முடிப்பீர்கள். ஆலய வழிபாடு அனுகூலத்தை கொடுக்கும். தெய்வ வழிபாட்டின் மீது நம்பிக்கை அதிகரிக்கும். சரியான நேரத்திற்கு சரியான காரியத்தை செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல பெயர் புகழ் கிடைக்கும். அரசாங்க வேலைகளில் இருப்பவர்கள் சற்று பொறுமையை கையாள வேண்டும். ரிஷபராசி அன்பர்கள். மாணவர்களுக்கு புதிய நபர்களினால் மாற்றங்கள் வரும். கடந்த கால விஷயங்களை பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும். பணவரவு இன்று அதிகமாக இருக்கும். பணத்தை சேமிக்க வேண்டும் என்கிற நிலையில் இருப்பீர்கள். காப்பீடு சார்ந்த துறைகளில் பணத்தை முதலீடு செய்ய நினைப்பீர்கள். பணவரவு நல்ல மேன்மையை தரும். இன்றைய நாள் உங்களுடைய ஆரோக்கியம் முழுமையாக, சிறப்பாக, திருப்திகரமாக அமையும். உங்களுடைய வேலை சுறுசுறுப்பாகும். ஆரோக்கியம் காரணமாக நல்ல நிலையில் இருப்பீர்கள். வேலையில் வேகம் எடுக்கக்கூடும். ஆரோக்கியமே அடிப்படை காரணமாக மனது திருப்தி இருக்கும். உங்களுடைய செயல்களில் வேகம் இருக்கும். எல்லோருடைய பாராட்டுதல்களையும் பெறுவீர்கள். பெரும்பாலும் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ரிஷபராசி அன்பர்கள், நவகிரக தோஷங்கள் பாதிக்காமல் இருக்க தினந்தோறும் கோளறு பதிகத்தை பாராயணம் செய்ய வேண்டும். நவகிரகங்களில் எந்த ஒரு கிரகம் உங்களை பாதித்தாலும், உடல் நலம் இல்லாமல் இருந்தாலும் இதனை நம்பிக்கையுடன் படியுங்கள். அல்லல்கள் தீர்ந்து ஆனந்தம் அடைவீர்கள். திருஞான சம்பந்தர் சுவாமி சிவபக்தனை கிரகங்கள் ஏதும் செய்யாது என கூறி பாடியதே கோளறு பதிகம். ஆக ரிஷபராசி அன்பர்கள், சிவபக்தர்கள், உங்களிடத்தில் எந்த விதமான கிரக கோளாறுகள் அண்டாமல் இருக்க கோளறு திருப்பதிகத்தை பாராயணம் செய்வது நல்லது. வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வள்ளி சனிப்பாம் இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே என்று தொடங்கக்கூடிய 10 பதிக பாடல்கள். இதனை தினந்தோறும் காலை மாலை நேரம் கிடைக்கும் பொழுது பாராயணம் செய்தால் நவ கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், தாக்கங்கள் அகலும். ரிஷபராசி அன்பர்களே, பெண் குழந்தைகள் சரியான வயதில் ருதுவாக ஆண்டாங்கோவிலுக்கு செல்லலாம். உரிய வயது இருந்தும் ருது ஆகாத பெண்கள் தொடர்ந்து 7 சோமவார திங்கட்கிழமைகளில் சூலகங்கை தீர்த்தத்தில் நீராடி ஆலயத்தை வலம் வந்து இறைவனையும் இறைவியையும் வழிபட்டு பலன் பெறலாம். காளையார் கோவில் மன்னன் மகள் ருது ஆகாமல் பல தலங்களுக்கு சென்று பலனின்றி இங்கு வந்து சூலகங்கையில் நீராடி அம்பிகையை வழிபட்டு பலன் பெற்ற ஸ்தலம். செல்ல முடியாதவர்கள் 7 சோமவார திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு அர்ச்சனைக்கு பணத்தை அனுப்பி பரிகாரம் செய்து கொள்ளலாம். கும்பகோணத்திலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. 1000 ஆண்டு பழமையான ஸ்தலம். இறைவன் ஸ்ரீ சொர்ணபுரீஸ்வரர், இறைவி சொர்ணாம்பிகை. இந்த கோவிலுக்கு சென்று வந்தாலே அனுகூலம் ஏற்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவான் ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்லது. நட்பு பகை. நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். வியாழக்கிழமைகளில் சுக்கிர பகவானுக்கான ஹோரை மற்றும் புதன் பகவானுக்கான ஹோரை பலன் தராது. ரிஷபராசி அன்பர்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன். கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விட்டு கொடுத்து போக வேண்டும். அனுசரித்து இருந்தால்தான் நலம் பயக்கும். கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடும். தொழில் சார்ந்த விஷயங்களை தெரிந்து கொள்வீர்கள். உங்களுடைய உறவுகள் வழியில் மகிழ்ச்சிகள் பிறக்கும். மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதியவர்களுடைய ஆதரவின் மூலம் சில மாற்றங்கள் நடக்கலாம். அரசாங்க வேலைகளில் பொறுமையாக இருப்பது நல்லது. தெய்வ வழிபாட்டின் மூலம் நன்மைகள் கிடைக்கும். மன நிம்மதி உண்டாகும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல பலன்கள் காண்பதற்கு சாதகமான நாள். கடினமான சூழ்நிலைகளையும் எளிதாக மேற்கொள்வீர்கள். உங்களுடைய தன்னம்பிக்கை மூலம் வெற்றி கிடைக்கும். புதிய யுக்திகளால் மாற்றங்கள் வரும். யாருக்கு என்ன வாக்குறுதிகளை கொடுக்கிறீர்களோ அதனை மிக அழகாக முடித்து காட்டுவீர்கள். சொன்ன நேரத்தில், குறித்த தருணத்தில் நேரம் மாறாது.
வாக்குஸ்தானம் பலமாக இருப்பதால் உங்களுக்கு எல்லாம் நன்மையாகவே நடக்கும். எதை செய்கிறேன் என்று உறுதி சொல்கிறீர்களோ அந்த காரியம் நிறைவாக நடக்கும். செயல்பாடுகளில் வேகம் இறக்கும். பெற்றோர்களுடைய நல் ஆதரவு கிடைக்கும். இறை வழிபாட்டின் மூலம் நல்ல மேன்மையை பெறுவீர்கள். ஆபரண சேர்க்கை உண்டாக்கும். ஆடை சேர்க்கம் அதிகரிக்கும். குடும்ப விசேஷங்களுக்கான ஏற்பாடுகள் நடக்கலாம். மிதுன ராசி அன்பர்கள் வீட்டில் குடும்ப நபர்களுக்காக நடக்கக்கூடிய திருமணத்திற்காக சில விஷயங்களை முன்னெடுத்து செய்வீர்கள். நம்பிக்கை அதிகரிக்கும். உங்களுடைய செயல்பாடுகளின் மீதான நம்பிக்கை பெருகும். எல்லா சூழ்நிலைகளையும் லாவகமாக உணர்ந்து கொள்வீர்கள். காதலிப்பவர்களுக்கு இந்த நாள் ஏற்ற நாள். அன்பு, பண்பு, அரவணைப்பு, கனிவாக பேசுவது, மன அமைதி கொடுப்பது போன்ற விஷயங்களில் அதிக ஈடுபாடு அதிகரிக்கும். வருங்கால துணையினிடத்தில் நீங்கள் மிக அன்பாக நடந்து கொள்வீர்கள். அக்கறை எடுத்துக் கொள்ளக்கூடும். தம்பதியர்கள், திருமணமானவர்கள் இருவருமே மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வீர்கள். இனிமையான தருணங்களை ஒன்றாக பார்த்து ரசிப்பீர்கள். இருவரும் ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். மனதில் நிம்மதி, சந்தோஷம், ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத நிலை, ஒருமித்த கருத்து, நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கும். உங்கள் துணைவரிடத்தில் வெளிப்படை தன்மைகள் இருக்கும். மகிழ்ச்சி, சந்தோஷத்தோடு பேசுவீர்கள். உங்களுடைய அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். பெற்றோர்களுடைய ஆதரவுகள் அதிகரிக்குங்க. பொன் பொருள் ஆபரணங்கள் வாங்குவீர்கள். அடகு வைத்த பொருட்கள் மீண்டும் வாங்க முடியும். வீட்டிற்கு வந்து சேரும். அலுவலகத்தில் மதிப்பு, மரியாதை அதிகரிக்கும். மிக துணிவாக பேசுவீர்கள். அலுவலகங்களில் நிர்வாகத்தினரிடத்தில், பெரிய பெரிய நபர்களிடத்தில் உங்களுக்கு என்று ஒரு தனி மதிப்பு கிடைக்கும். பேசாத இடத்தில் கூட பேசி வேலை வாங்கி விடுவீர்கள். உங்களுடைய அன்பு, அரவணைப்பு எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தரும். அலுவலகங்களில் மதிப்புகள் அதிகரிக்கும். நீங்கள் யார் என்பதை நிரூபித்து காட்டுவீர்கள். பொது பணிகளில் இருப்பவர்கள் எல்லோரிடத்திலும் கருத்துக்களை பேசுவீர்கள். மனதளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மனம் சார்ந்த கவலைகள், கிளேஷங்கள் அகலும். உடல் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக, திருப்திகரமாக இருக்கும். நிதி நிலைமை இன்று பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்வீர்கள். லாபங்கள் அடையும் நாள். இன்று எல்லாமே நல்லதாக இருக்கும். தொழில் வியாபாரமும் சரி. மற்றவர்களிடத்தில் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பு அதிகமாகும். எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். ஆரோக்கியம் திருப்தியை தரும். சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். வெளியூர் பயணங்களினால் நினைத்த காரியங்கள் எல்லாம் நினைத்தபடியே முறையாக நடக்கும். மாற்றங்களே இருக்காது. நினைத்ததை நினைத்தபடியாக செய்யும் பொழுது அதிக அனுகூலம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. மிதுன ராசி அன்பர்களே, உடல் ஊனமுற்றோர், மாற்றுத்திறனாளிகளாக இருப்பவர்கள் உங்களுடைய குறை நீங்க வேண்டுமானால் கூணஞ்சேரி, அதாவது கும்பகோணத்திலிருந்து திருவைக்காவூர் சாலையில் சுவாமி மலையிலிருந்து 4 கிலோமீட்டர் உள்ளது கூணஞ்சேரி. அஷ்டவக்ரன் என்ற சிறுவன் சிவபக்தன். பிறந்ததிலிருந்தே உடலில் ஏற்பட்டிருந்த அஷ்ட கோணங்களினால் மிகவுமே கஷ்டப்பட்டான். கூணஞ்சேரி திருத்தலத்தில் 8 சிவலிங்கங்களை நிறுவி பூஜை செய்து தனது உடலில் இருந்த அஷ்ட கோணல்களையும் நிவர்த்தி செய்து கொண்டான். மூலவர் ஸ்ரீ பார்வதி சமேத கைலாயநாதர். உடல் ஊனமுற்றோர் இத்தலம் வந்து கைலாயநாதரையும் அம்பிகையையும் வழிபட உடனுக்குடன் நல்ல பலன் கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்கள், பித்ரு தோஷம் உள்ளவர்கள் தொடர்ந்து அமாவாசை காலங்களில் வருகிற அமாவாசை நெய் தீபம் ஏற்றி ஸ்ரீமன் நாராயணரை, பெருமாளை சேவிக்க தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். புதிய முயற்சி, கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்றவற்றை புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக முடியும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிருஷ்ட திசை வடமேற்கு. அதிருஷ்ட எண் 8. அதிருஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்: மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றம் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சில லட்சியத்தை அடைவது என்பது அதிகமான போராட்டமாக இருக்கும். உழைப்பை அதிகப்படுத்தினால் மட்டுமே வெற்றியை பார்க்க முடியும். உழைப்பு அற்ற வேலைகள், சிபாரிசினால் மட்டும் கிடைக்கக்கூடிய வேலைகளினால் பலன் கிடைக்காது.
மறைமுகமான இருக்கக்கூடிய திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுதல்களை பெற வேண்டும். சமூக அக்கறை இருக்கும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளில் சாதகமான சூழ்நிலைகள் அமையும். கடன் பிரச்சனைகள் சற்று குறையும். உங்களுடைய பொறுமையை அதிகம் வளர்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் வீணாகாதபடி பொறுமையை கையாளுங்கள். அதிகம் தெரிந்த விஷயங்களில் மட்டும் ஈடுபடலாம். தெரியாத விஷயங்களை பற்றி யாரிடத்திலும் எதை பற்றியும் கேட்காதீர்கள். உங்களுக்கு முரணாக கூட சிலர் பதில் பேசலாம். பெற்றோர்களிடத்தில் உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும். அதே போல பயண வாய்ப்புகளினால் சாதகமான சூழ்நிலைகள் அமையும். யாரிடத்தில் கடன் வாங்கி இருந்தாலும் அந்த கடனை திருப்பி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வருமான ஆதாரங்களை மேம்படுத்துவது தொடர்பான எண்ணங்கள் உருவாகும். முயற்சிக்கு ஏற்ற முன்னேற்றங்கள் பிறக்கும். எழுத்து சம்பந்தமான துறைகளில் புதிய வாய்ப்புகள் ஏற்படும். எழுத்து சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். உடன் பிறந்தவர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். யார் எப்படி இருந்தாலும் உங்களுடைய காரியத்தில் மட்டும் கண்ணாக இருங்கள். வேலை செய்யக்கூடிய இடங்களில் இனிமையான சூழ்நிலைகள் இருக்குமா என்றால் சற்று சந்தேகம்தான். முன்னர் போல இருக்காது. சில மாற்றங்கள் இருக்கும். நிலுவை பெண்டிங்ல இருக்கக்கூடிய வேலைகளை முடிக்க வேண்டும் என்கிற கவலைகள் அதிகமாகும். வேலையில் மந்த நிலைகள் இருக்கும். காதலிப்பவர்களுக்கு உணர்ச்சி வசப்படுவீர்கள். உங்கள் வருங்கால துணையினிடத்தில் வெளிப்படையாக தன்மை இருக்கிறேன் என்று தேவையற்றது பேசி அவர்களை சங்கடப்படுத்துவீர்கள். இதனால் கருத்து வேறுபாடு ஏற்படும். பணம் நிதி நிலைமைகள் இன்று நிதி வளர்ச்சிக்கு சாதகமான நாள் அல்ல என்பது இருக்கிறது. ஆகவே செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. குழந்தைகளுடைய நலனுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். மன உளைச்சல் காரணமாக அமைதியற்ற தன்மைகள் இருக்கும். இது உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கலாம். கடகராசி அன்பர்கள், நம்மிடம் கடன் வாங்கியவர் திருப்பி தரவில்லை. நீதிமன்றத்தில் நிரூபிக்க தேவையான ஆதாரம் இல்லை. சொத்தை ஏமாற்றி எடுத்துக்கொண்ட நிலை. கடன் கொடுத்தவர் மன கஷ்டம் அடைந்து இங்குள்ள வெட்டுடையார் காளியிடம் வந்து மனமுருக பிரார்த்தனை செய்து காசை வெட்டி போட்டு சென்றால் கடன் பணம் தானாக வசூலாகும். அப்படி வசூலாகும் பணம் கந்து வட்டியுடன் கூடியதாக இருக்கக்கூடாது. நியாயமாக சேர வேண்டிய தொகையாக இருந்தால் வந்தே தீரும். ஆலய தரிசனமான நேரம் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை. சிவகங்கையிலிருந்து காளையார் கோவில் சாலையில் 13 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. மதுரையிலிருந்து தொண்டி செல்லும் அனைத்து பேருந்துகளும் இங்கு நின்று செல்லும். சாலையிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தெற்கே சென்றால் ஆலயம் அடையலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்தலாம். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாள். பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முயற்சிகள் அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க விட்டு கொடுத்து போகணும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. அதிலும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் உங்களுடைய அன்றாட வேலைகளில் கவனம் தேவை. பாதகமான விளைவுகள் ஏற்படாமல் இருக்க பேசுவதற்கு முன் சிந்திக்க வேண்டும். யோசித்து செயல்பட வேண்டும். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் உண்டாக வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றவர்களினால் சுப விரயங்கள் ஏற்படும். நண்பர்களிடத்தில் வீண் பேச்சு, வாக்குவாதம் இருக்கக்கூடாது. விரயங்கள் உண்டாக்கலாம். சுப விஷயங்களுக்காக பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும். இறை பிரார்த்தனை மற்றும் வழிபாடு மட்டுமே உங்களுக்கு நல்ல ஆறுதலை கொடுக்கும். குருவாரம், வியாழக்கிழமை என்பதால் சிவ பார்வதி வழிபாடு. அதே மாதிரி சிவ கவச்சம், பார்வதி கவச்சத்தை கேளுங்கள். கவசம் என்றால் பாதுகாப்பு, புரொடெக்ட். உங்களுக்கு கவசமாக இருக்கக்கூடியவர்கள் பார்வதி பரமேஸ்வரர், அம்மையப்பரை வழிபடுங்கள். பண தேவைகள் இருக்கக்கூடியவர்கள் தேவைக்கேற்ற பணம் பெறும் திருப்பதிகம் என்று இருக்கும். அதாவது திருச்சிற்றம்பலம் என்று சொல்லி, இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உனக்கடல் தொழுதெழுவேன்,
கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே, இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே என்று தொடங்கக்கூடிய 10 பதிக பாடல்களை தொடர்ந்து காலை மாலை 2 வேளையும் 48 நாட்கள் ஜபித்து வர, ஜாதக ரீதியாக எப்பேற்பட்ட கிரகநிலை தோஷங்கள் இருந்தாலும் பண வரவு என்பது தடையில்லாமல் கைக்கு கிடைக்கும். முயற்சித்து பாருங்கள். வியாபாரம் செய்பவர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கலாம். நெருக்கமானவர்களுடன் வெளியூர் பயணம் செல்வதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். கடந்த காலங்களில் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருந்தால், அது பண பிரச்சனையோ உறவுகளிடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் மிக மிக கவனமாக கையாள்வது நல்லது. அனுபவங்கள் இருந்தாலும் அந்த அனுபவத்தை பயன்படுத்துங்கள். பொதுவாக எதிலும் ஈடுபடாமல் இருப்பதே நல்லது. சக பணியாளர்கள் கையாள்வது கடினமாக உணர்வீர்கள். உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் அவர்கள் உங்களிடம் அதிக உரிமை எடுத்துக் கொள்ளலாம். இருந்தாலும் அந்த சூழ்நிலையை நீங்கள் கையாள வேண்டும். நீங்கள் பொறுமையாக உங்களுடைய நிலைமையை கையாண்டால் நல்லது. தொழில் ரீதியாக பங்குதாரர்களுடைய விஷயங்களில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம். சிறு குறு வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபாரம் மந்தமாக நடக்கும். பெரிய முதலீடுகளுக்கு ஏற்ற நாள் அல்ல. வியாபாரத்தை விரிவாக்கம் செய்கிறேன் என்று எந்த விஷயங்களிலும் ஈடுபடாதீர்கள். முயற்சிகள் மட்டும் இருக்கட்டும். செயல்படுவதாக இருந்தால் அதற்கு முன்னர் யோசிக்க வேண்டும். வீட்டில் பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும். தம்பதியர்கள் உங்கள் துணையினுடன் சுமூகமான உறவை மேற்கொள்வீர்கள். எந்த நிலையிலும் எதிர்மறையாக செயல்படாமல் இருப்பது நல்லது. பாசிட்டிவ் எனர்ஜி தேவை, நெகட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடாது. காதலர்கள் இருவருமே ஒருமையான ஒருமித்த கருத்தோடு இருக்க முயற்சி செய்யுங்கள். யாரை பற்றியும் யாரும் குறை கூற வேண்டாம். நிதானமாக இருந்து இந்த சந்திராஷ்டமம் முடிந்த பிறகு உங்களுடைய விஷயங்களை பற்றி தாராளமாக பேசலாம். பணம், நிதி நிலைமைகள், பணப்புழக்கம் என்பது குறைந்துதான் இருக்கும். உங்கள் பிரியமானவருடைய ஆரோக்கியத்திற்காக திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக உங்களுக்கு வேண்டியவர்களுக்காக இறை பிரார்த்தனை செய்யுங்கள். சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்று வழிபடுங்கள். ஆரோக்கியம் ரீதியாக கண் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கண் பரிசோதனை அவ்வப்போது செய்து கொள்வது நல்லது. முறையான சிகிச்சை மேற்கொள்ளுங்கள். தெரியாத இடங்களில் எந்த சிகிச்சையும் மேற்கொள்ளாதீர்கள். ராசிக்கான அமைப்பு படி சிம்மராசி அன்பர்களே, பொதுவாக உங்களுக்கு நரசிம்மர் வழிபாடு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். சிம்ம மூர்த்தியான நரசிங்கமூர்த்தியை வழிபட்டால் அனுகூலம். மதுரை யானைமலை ஒத்தக்கடை நரசிங்கம் மூலவர் 6 அடி உயரமுள்ள யோக நரசிம்மர். தாயார் ஸ்ரீ மகாலட்சுமி நரசிங்க வள்ளி. புத்திர பாக்கியம் வேண்டி ஸ்ரீ நரசிம்மமூர்த்தியை வழிபடுவதால் செய்வினை தோஷம், திருஷ்டி தோஷம், செவ்வாய் பாதிப்பு, கடன் தொல்லை, கொடிய கஷ்டங்கள் ஆகியவற்றிற்கு உடனடியாக பலன் தரும் சக்தி வாய்ந்த பரிகார ஸ்தலம். பிரதோஷ வேளையிலும் ஸ்ரீ நரசிம்மருடைய ஜென்ம நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்திலும் செவ்வாய் கிழமைகளிலும் இவரை வழிபடுவது சிறப்பு. எலுமிச்சை சாறு, வெல்லம் கலந்த பானகம் நைவேத்தியம் செய்து அர்ச்சனை செய்து வழிபட உடனடி நிவாரணம் கிடைக்கும். மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இத்திருக்கோவில். இன்னைக்கு ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்கலாம். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன். மகன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபார ரீதியாக அலைச்சல் உண்டாகும். பணநிலைகளில் தாமதங்கள் ஏற்படலாம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் உண்டாகும். இந்த நாள் தெய்வ வழிபாடு, சந்திர பகவானை வழிபட்டால் அனுகூலம் உண்டாகும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்கள் 2 விதமாக இருக்கும். இன்றைய நல்ல பலன்கள் வருவது போல சூழ்நிலைகளும் இருக்கிறது. முக்கிய முடிவுகள் எடுக்க நினைப்பீர்கள்.
சிறிய முயற்சிகள் கூட இந்த நாள் வெற்றியை கொடுக்கும். குடும்ப ரீதியாக சின்ன சின்ன மன வருத்தங்கள் ஏற்பட்டு மறைந்துவிடும். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை மிக கவனமாக கையாள வேண்டும். அலட்சியம் இருக்கக்கூடாது. எந்த ஒரு காரியத்தையும் உடனே செய்ய நினைப்பீர்கள். இருந்தாலும் சில காரியங்கள் உங்களை அறியாமலேயே காலதாமதமாக கூட நேரிடலாம். அதிலும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இது இருக்கும். மற்ற நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்காது. வித்தியாசமான கற்பனைகள் ஏற்படும். உங்களுடைய செயல்களில் தாமதங்கள் இருக்கும். எதை செய்தாலும் பொறுமை நிதானமாக செய்ய நினைப்பீர்கள். அவசர கதியில் செய்வது என்பதை பிடிக்காது. மூத்த அதிகாரிகளிடத்தில் நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பதிவாகும். ஆக எதை பேசுவதாக இருந்தாலும், எதை சொல்வதாக இருந்தாலும் சிந்தித்து செய்யுங்கள். பிறருடைய மனம் துன்புறும்படியாக இருக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, உங்களுடைய கருத்துக்கள் யாரையும் விமர்சனம் செய்வது போல இருக்கக்கூடாது. யாரை பற்றியோ குறைகளையோ குற்றங்களையோ பேச வேண்டாம். மூத்த அதிகாரிகளிடத்தில் பேசுவது உங்களுக்கு நீங்களே சில நேரங்களில் சங்கடத்தை உருவாக்கி கொள்வதற்கு சமம். செய்யக்கூடிய வேலைகள் சிறப்பாக இருந்தால் கண்டிப்பாக வளர்ச்சி கிடைக்கும். நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள். அப்போதுதான் உங்களுடைய செயலுக்கு பாராட்டுகளாவது கிடைக்கும். அது வருவதற்கான சூழ்நிலைகளும் இருக்கிறது. தம்பதியர்களுக்குள் புரிதல் இருக்கும். அந்யுன்யமாக இருப்பீர்கள். பாசம் நேசம் உண்டாகும். காதலர்கள் உங்கள் துணையுடன் அன்பாக நடந்து கொள்வீர்கள். பண நிதி நிலைமைகள் கடின உழைப்புக்கு ஏற்றாற்போல் கூடுதலாக பணம் கிடைக்கும். வருமானம் வரும். இந்த தருணம் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை தரும். யாரிடத்தில் எதை பேசினால் உங்களுக்கு காரியம் நடக்கும் என்கிற சூக்ஷமத்தை தெரிந்து கொள்வீர்கள். குடும்பத்தில் பெரியவர்களுக்கு தகுந்த மதிப்பளித்து நடப்பது நல்லது. குழந்தைகளுடைய தேவைகளை நிறைவேற்ற பார்ப்பீர்கள். அவர்களுடைய ஆசை என்பதை கேட்டு வைத்திருப்பீர்கள். தருணம் வரும்பொழுது, நேரம் காலம் வரும்பொழுது அதை முறையாக செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் தோன்றலாம். வருங்காலத்திற்குண்டான சிறு சேமிப்பை தொடங்க நினைப்பீர்கள். பணம் சேமித்து வைப்பது என்பது கன்னிராசி அன்பர்களும் மிகவும் பிடித்தமான ஒன்று. சம்பாதிக்க கூடியதில் ஏதாவது ஒரு தொகையை ஒதுக்கி வைக்க நினைப்பீர்கள். ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். இருந்தாலும் வெளியிட உணவுகளை தவிர்க்க வேண்டும். தேவையற்ற பேச்சுக்கள் உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கும். மன ரீதியாக கவலை ஏற்படாதபடி பார்த்து கொள்ளுங்கள். நல்ல உணவு தான் உங்களுக்கு நல்ல உணர்வினை கொடுக்கும், உத்வேகத்தை கொடுக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும். நல்ல இடத்தில், எந்த இடத்தில் உங்களுக்கு திருப்தி இருக்கிறதோ அந்த இடத்தை கோவிலுக்கு சென்று வருவது நல்லது. அங்கு சென்றால் மன நிம்மதி கிடைக்கிறது. இந்த ஆலயத்திற்கு சென்றால் சந்தோஷம் வருகிறது என்று உணர்வீர்களே. ஆனால் அந்த இடத்திற்கு சென்ற தியானம், யோகாசனங்கள், அதே போல இறை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. சிவன், பிரம்மா, விஷ்ணு ஆகிய மும்மூர்த்திகளும் இணைந்த மூர்த்தி தான் தத்தாத்திரேயர். சேங்காலிபுரம், இங்கு 108 படிகள், சின்ன குன்றின் மேல் தத்தாத்திரேயர் சன்னதி இருக்கு. கல் விக்கிரகம், அதன் அடியில் சுயம் பிரகாச சுவாமிகளின் ஜீவ சமாதி அமைந்திருக்கு. சேங்காலிபுரத்தில் பஞ்சலோக மூர்த்தி, இங்கு அதை பிரதிஷ்டை செய்த ராமானந்த பிரம்மேந்திர சுவாமிகளின் ஜீவ சமாதியும் இருக்கு. இங்கு தத்த விக்கிரகம், தத்த பாதுகைகள், மந்திர சம்போடித தத்தாத்திரேய யந்திரம், கார்த்த வீரியார்ஜுன யந்திரம் முதலியன பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. கார்த்த வீரியார்ஜுன யந்திர பூஜையால் பொருள்கள் களவு போகாது. காணாமல் போன மனிதர்களும் பொருட்களும் கார்த்த வீரியார்ஜுன மந்திர ஜபத்தால் மீண்டும் கிடைத்துவிடும். வரவேண்டிய கடன் வந்து சேரும். வழித்தடம் என்று பார்க்கும் பொழுது கும்பகோணத்தின் திருவாரூர் சாலையில் குடவாசல் நிறுத்தத்தில் இறங்கி 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சேங்காலிபுரம் ஆலயம் அடையலாம். இந்த கோவில் வழிபாடு மிக உன்னதமான நிலையை தரும். ராசிக்கான சுபகிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்: உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருத்தங்கள் மறையும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் அலைச்சல் உண்டாகலாம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொறுமை நிதானத்தோடு இருக்க வேண்டும். தெய்வ வழிபாடு மேற்கொண்டால் மேற்கூறிய சின்ன சின்ன சங்கடங்கள் அகலும், நன்மை பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.
துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் அதிக அளவு காணப்படும். எந்த செயலை செய்தாலும் அதனை முழுமையாக செய்வீர்கள். உங்களிடம் காணப்படக்கூடிய உற்சாகம் காரணமாக வெற்றி கிடைக்கும். நெருக்கமானவர்களுடைய சந்திப்பு மகிழ்ச்சி ஏற்படுத்தும். பொன்பொருள் ஆபரண சேர்க்கைகள் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும். அடகு வைத்த பொருட்களை மீட்டெடுப்பீர்கள். போட்டி பொறாமைகள் குறையும். உங்களை பற்றிய வதந்திகள் நீங்கும். குறை கூறியவர்கள் உங்களிடம் வந்து மன்னிப்பு கேட்கலாம். விலகி இருந்தவர்கள் தானாக வந்து சேரலாம். எதிர்பார்க்கக்கூடிய நல்ல அம்சமான தன விருத்தி உங்களுக்கு வியாபாரம் மூலமாக கிடைக்கும். தொழிலில் முழுமையான ஈடுபாடு அதிகரிக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் வரும். வெற்றி வகையை சூடக்கூடிய இத்தகைய நன்னாளில் புதிய நல் வாய்ப்புகள் உங்களை நாடி வரும். பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் துலாம் ராசி அன்பர்கள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாக நடக்கும். கடினமான செயல்களை கூட எளிதாக முடிப்பீர்கள். விரும்பிய விஷயங்களை செய்வீர்கள். பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பொன் பொருட்கள் மட்டுமல்லாது அந்தந்த வயதினருக்கு ஏற்றபடி அவர்களுடைய தேவைகளுக்கு தகுந்தாற்போல் பொருட்களினுடைய நிலையும் மாறும். வீட்டை அலங்கரிப்பீர்கள், புதுப்பிப்பீர்கள். புதிதாக இடம் வீடு மனை நிலம் வாங்க எண்ணுவீர்கள். அதற்கான சேமிப்பு அதிகமாகும். உங்களோட வேலை செய்யவர்களுடைய நிலையையும் குணத்தையும் புரிந்து கொள்வீர்கள். யாருக்கும் எந்த விதங்களிலும் சங்கடம் இல்லாதபடி நடந்து கொள்வீர்கள். பக்குவங்கள் அதிகமாகும். அனுபவங்கள் வெளிப்படும். சக ஊழியர்களிடத்தில் ஒத்துழைப்புகள் உண்டாகும். விரும்பியதை வாங்கி மகிழ்வதால் குடும்பத்தில் சந்தோஷம், அன்பு உங்கள் மீதான கருத்து அதிகமாகும். உங்களை பற்றிய அன்பு அதிகரிக்கும். உங்களிடம் வெளிப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் மற்றவர்களுக்கு மனதை மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள். சுற்றுலா தலங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். சுப காரியத்திற்காக வெளியூர்களுக்கு பயணப்பட வேண்டும். அதே போல ஒரு சிலருக்கு சொந்த ஊருக்கு போக வேண்டும் என்கிற ஆசை ஆவல் உண்டாகும். தம்பதியர்களுக்குள் புரிதலும் குடும்பத்தில் சுப விசேஷங்கள் நடைபெறும். மறக்க முடியாத நல்ல தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். துலாம் ராசி காதலர்களுக்கு மிக மிக ஏற்ற நாள், நல்ல நாள். உங்களுடைய திருமண சம்பந்தமான விவகாரங்களை வெளிப்படுத்துவதற்கு ஏற்ற நாள். குடும்பத்தில் உங்களை பற்றிய நல்ல கருத்துக்கள் வெளிப்படும். உங்களுடைய செயல்களுக்கு மதிப்பு மரியாதை உண்டாகும். உங்கள் துணையோடு இனிமையான ஒரு நல்ல வார்த்தைகளை வருங்கால துணையினிடத்தில் பகிர்ந்து கொள்வீர்கள். நிதி நிலைமைகள் என்று பார்க்கும் பொழுது பணம் ரீதியாக நீங்கள் எந்த அளவிற்கு உழைப்பை வெளிப்படுத்துகிறீர்களோ அந்த அளவிற்கு வருமானம் கிடைக்கும். கடின உழைப்புக்கு தகுந்தாற்போல் உயர்ந்த பதவி, அதே போல பண உயர்வு, வருமான அதிகரிப்பு இதெல்லாம் கிடைப்பதற்கான யோகங்கள். ஒரு சிலருக்கு போனஸ் கிடைக்கலாம். போட்டித் தேர்வுகளில் பங்கு பெறுவீர்கள். உங்களுக்கு நல்ல பொருட்கள் கிடைக்கும். இதனால் உங்களுடைய வருமானம் மென்மேலும் உயரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியம் பற்றி சொல்லவே வேண்டாம். அது திருப்திகரமாக இருக்கும். நல்ல சூழ்நிலைகள், மன அமைதி, சந்தோஷம், எதையும் சாதிக்க வேண்டும் என்கிற துணிவு, தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் அதிகமாக இருக்கிறது. எல்லோருடைய ஆதரவின் மூலம் இந்த நாளுக்கான வேலைகள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பன்மடங்கு பிறகும். வருமானம் உயரும். வியாபாரம் களை கட்டும். வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். திருப்திகரமாக உணர்வீர்கள். இந்த நாள் பொழுதை சந்தோஷமாக நகர்த்தி செல்வீர்கள். ராசிக்கான அமைப்பு படி இதய நோய் தீருவதற்கு சுமார் 1300 ஆண்டுகளுக்கு முன்னர் இங்கு பூசலார் என்ற சிவபக்தர் வாழ்ந்து வருகிறார். சதா சிவநாமம் சொல்லி தினமும் திருநீரை பூசிக்கொள்வதால் மக்கள் அவரை பூசலார் என்றே அழைத்தனர். நோய் தீருவதற்கு திருநின்ற ஊர். அந்த தலை இறைவனுக்கு, ஈசனுக்கு இருதயாலீஸ்வரர் என்ற பெயர். கர்ப்ப கிரகத்தின் மேல் இருதய வடிவத்தில் விதானம் 4 பிரிவுகளோடு இதய கமலமாக காட்சி தரும். எல்லா ஆலயங்களிலும் கருவறையில் தனித்து இருக்கும் ஈசன் இங்கு மட்டும் பூசலார் நாயனாருக்கு கருவறையில் இடம் தந்துள்ளார். இதய நோயாளிகள் இந்த ஆலயம் வந்து வழிபட இதயம் சம்பந்தமான நோய்கள் தீரும். இதய நோய் வந்தவர்கள் மட்டுமல்ல, இதய நோயே வரவேண்டாம் எண்ணுபவர்களும் இங்கு வந்து பலன் பெறலாம். இதய அறுவை சிகிச்சை செய்யும் மருத்துவர்களும் இவ்வாலயம் வந்து வழிபட்டு செல்கின்றனர். கோவிலை அடைவதற்கான வழித்தடம் சென்னையிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. பூந்தமல்லியிலிருந்து திருநின்ற ஊர் 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். பொதுவாக செவ்வாய், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள்,
சொத்து சார்ந்த இனங்கள் அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பொதுவாக வியாழக்கிழமைகளில் சுக்கிர பகவான் ஓரை மற்றும் புதன் பகவானுடைய ஓரை பலன் தராது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறம். நட்சத்திர பலன். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல் வாய்ப்புகள் அமையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்புகள் எல்லோருடைய ஆதரவு மேம்படும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் மனதிற்கு பிடித்த விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சிந்தனை திறனில் மாற்றங்கள் வரலாம். விவசாயம் தொடர்பான வேலைகளில் அனுகூலம் ஏற்படும். விவசாயம் சார்ந்த விற்பனை பொருட்களில் விவசாயம் சார்ந்த உரம் விற்பனை மற்றும் அதை சார்ந்த பொருட்களை விற்பனை செய்பவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். கால்நடை உபகரண பொருட்களை விற்பீர்கள். கடன் தொடர்பான சில உதவிகள் மேம்படலாம். ஒரு சிலருக்கு இன்று சற்று மந்தமான நிலை ஏற்படும். நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். நேர்மறை எண்ணங்கள், நேர்மறை அணுகுமுறை எப்பொழுதுமே நல்லது. உங்கள் வேலையில் வெற்றி காண கடுமையாக போராட வேண்டியிருக்கும். சாதாரணமாக இருந்தால் வேலைகள் நடக்காது. சில காரியங்கள் தாமதம் ஆனாலும் நடக்கும். அந்த நம்பிக்கையோடு உங்களுடைய வேலையில் ஈடுபட வேண்டும். தொழில் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் மனதில் சலிப்பு இருக்கக்கூடாது. சலிப்பு தட்டாமல் வேலையை பார்த்து கொண்டே இருங்கள். அதெல்லாம் சரியாகிவிடும். மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றமான தருணங்கள் உண்டாகும். நிலுவையில் இருக்கக்கூடிய காரியத்தை முடிக்க நினைப்பீர்கள். தம்பதியர்களுக்குள் வாக்குவாதம், வீண் பேச்சுக்கள் இருக்கக்கூடாது. இன்றைய நாள் இரட்டிப்பான பலன் கிடைக்கும். உங்கள் துணையினிடத்தில் உணர்ச்சி வசப்படாதீர்கள். கோப உணர்வுகளை கட்டுப்படுத்துங்கள். அன்பாக இருக்க முயற்சி செய்தால் நல்லது. இறை வழிபாடு செய்வது. ஸ்ரீ அம்பிகையினுடைய வழிபாடு மிக மிக நல்லது. வேலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டு தீரும். கோபப்படாதீர்கள். உங்களுடைய வேலை தொழில் ரீதியாக சின்ன சங்கடங்கள் வந்து மறையலாம். அதே போல வெற்றிக்குரிய விஷயங்கள் இருந்தாலும் சில நேரங்களில் ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். 6ஆம் இடத்தில் சந்திர பகவானோடு ஸ்ரீ செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். 6ஆம் வீடு என்பது மறைவு ஸ்தானம், ருணரோக சத்துருஸ்தானம். நல்ல இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கக்கூடிய நல்ல உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு சிலருக்கு இரத்த குறைபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கண் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது அவசியம். உங்கள் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருங்கள். கலை சம்பந்தமான வேலைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். விருச்சிக ராசி அன்பர்களை கண் தொடர்பான நோய்களை நிவர்த்தி பெற நாட்டரசன் கோட்டை. புகழ்பெற்ற கண் மருத்துவர்களாலும் கைவிடப்பட்ட கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் இங்குள்ள கண்ணாத்தாள் அம்மனுக்கு கண் மலர் வெள்ளி தகடால் ஆனது வாங்கி வைத்து வழிபட கண் நோய்கள் நிவர்த்தியாகும். சிவகங்கையிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் வரும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி. தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் வேலைகளை திறமையாக மேற்கொள்வதில் ஏமாற்றங்களோ அல்லது தடைகளோ இருக்கும். சக பணியாளர்களுடன் தொடர்பு கொள்வதில் பிரச்சனைகள் உண்டாகலாம். வர்த்தகம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மனதில் புது புது எண்ணங்கள் தோன்றும். அதையெல்லாம் செயல்படுத்துவதற்கு நிறைய முயற்சிகள் தேவையாக இருக்கும்.
நினைத்தவுடனே சில காரியங்கள் செய்யலாமா என்றால் அதற்கு பல முயற்சிகள் தேவை. தடை தாமதங்கள் ஏற்படாமல் இருக்க ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபடுங்கள். வியாபார நிமித்தமான வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடும். வேலையாட்களுடைய ஆதரவு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. நிதி நிலைமைகள் இன்று கொஞ்சம் பணம் செலவாகும். சில நேரங்களில் தவிர்க்க முடியாததாகவே இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. ஒரு சிலருடைய அறிமுகங்களை பெறுவீர்கள். வெளிப்படையான குணங்கள் மூலம் ஒரு சிலருடைய ஆதரவுகள் கிடைக்கும். குடும்ப ரீதியாக பார்க்கும் பொழுது கலகலப்பான சூழ்நிலைகள் அமையும். வரவுகளை அதிகப்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். வருகிற வேலையை விடாமல் செய்ய நினைப்பீர்கள். ஓய்வு என்பது இருக்காது. வேலைகள் அடுத்தடுத்து செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். திருமணமானவர்கள் தம்பதிகள் இருவருமே ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். உங்கள் துணையுடன் சூடான வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. உறவில் மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு நல்லது. அதே போல தனுசு ராசி காதலர்களுக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் மனஸ்தாபங்கள் வரும். உங்கள் பிள்ளைகளிடத்தில் வாக்குவாதமோ வீண் பிரச்சனைகளோ செய்ய வேண்டாம். சந்திர பகவான் செவ்வாய் பகவானுடைய சேர்க்கை இருக்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில். இறை பிரார்த்தனை இறை வழிபாடு மட்டுமே ஒரு சில நன்மையை தர வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியம் இன்று சிறப்பாக இருக்காது. ஒரு சிலருக்கு முதுகுவலி அல்லது இருமல் பாதிப்பு ஏற்படலாம். இவற்றை தவிர்க்க ஸ்ரீ தன்வந்திரி பகவானை வழிபடுங்கள். உடல் சரியில்லை என்று எண்ணுபவர்கள், சரீர பலவீனமாக இருக்கிறது என்பவர்கள் வெள்ளலூர் கோவிலுக்கு சென்று வரலாம். இந்த ஆலயத்தில் 8 அடி உயர மிகப்பெரிய சிவலிங்கத்தின் முகப்பு பகுதி திறக்கப்பட்டு அதனுள் 5 தலை நாகம் குடை பிடித்தது போன்ற தோற்றத்தில் அழகுற அலங்கரித்த நிலையில் இருக்கக்கூடிய மற்றுமொரு நவ பாஷான லிங்கத்தை தரிசிப்பதால் சரீர பலவீனங்கள் அகலும். இந்த ஆலயம் இருக்கக்கூடிய இடம் கோயம்புத்தூர், கோவை மாவட்டத்தில் அருகில் உள்ளது வெள்ளலூர் சித்தலிங்கேஸ்வரர் ஆலயம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பாக எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு செவ்வாய் குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல் வாய்ப்புகள் அமையும். பூராடத்தில் பிறந்தவர்கள் சிந்தித்துதான் செயல்பட வேண்டும். ஒரு சில விஷயங்களில் அதிக முயற்சிகள் தேவை. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கலகலப்பான நாளாகும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. மகர ராசி அன்பர்களுக்கு அரசு சம்பந்தமான வேலைகளில் விறுவிறுப்பு உண்டாகும். இன்று அபாரமான வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய லட்சியத்தை மிக எளிதாக அடைவதற்கான தன்னம்பிக்கையுடன் காணப்படுவீர்கள். புதிய நல் வாய்ப்புகள் அமையும். இந்த நிலை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும். மனைவி வழியில் உறவுகளின் மூலம் ஒத்துழைப்புகள் உண்டாகும். வேலை நிமித்தமான பயணங்கள் காணப்படும். உங்கள் இலக்குகளை குறுகிய நேரத்தில் முடிக்க முடியும். லட்சியங்கள் கைகூடும். மிதமான நாள். வெளி வட்டாரங்களில் மரியாதை அதிகரிக்கும். பயணங்களின் மூலம் எண்ணங்கள் ஈடேறும். வீட்டில் பெரியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வேலை நிமித்தமாக வெளியூர்களுக்கு பயணப்படுவீர்கள். உங்களுடைய லட்சியத்திற்கு தகுந்தாற்போல் உங்களை நீங்களே சரிப்படுத்திக் கொள்வீர்கள். இறை வழிபாடு என்பது அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு தொழில் நிமித்தமாக வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வர பிரார்த்தனைகளை மேற்கொள்வீர்கள். ஆலய திருப்பணிகளில் ஈடுபடுவது, அன்னதானம் செய்வது, தான தர்மங்களில் ஈடுபடுவது போன்ற
விஷயங்களில் நாட்டம் உண்டாக்கும், இயலாதவர்களுக்கு உதவி செய்தால் சகல தோஷங்கள் நிவர்த்தியாக்கும், கர்ம வினைகள் குறையும். தம்பதியர்களுக்குள் நல்ல புரிதலும் அந்யுன்யம் உண்டாக்கும். உங்கள் துணையோடு வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் நல்ல புரிந்துணர்வு காணப்படும். மகர ராசி அன்பர்களே, காதலர்களுக்கு ஏற்ற நாள். வருங்கால விஷயத்தை இப்பொழுதே சிந்திக்க துவங்குவீர்கள். அதற்குண்டான சில முதலீடுகளை மேற்கொள்வீர்கள். திருமணத்திற்குண்டான சில முக்கிய முயற்சிகள் நடக்கும், ஏற்பாடுகள் அரங்கேறும். பெரியவர்கள் வீட்டில் பெற்றோர்களுடைய ஆதரவின் மூலம் திருமணம் நடப்பதற்கான ஏற்பாடுகள் உண்டாகும். நிதி நிலைமைகள் இன்று சீராக்கும். பணம் உங்கள் கையில் புழங்கும். மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை மிக அழகாக கணக்கிட்டு செயல்படுவீர்கள். உங்களுக்கு போதிய அளவிற்கு கைக்கு பணம் வரும். வங்கி இருப்பு உயர்வதை காண முடியும். வெளி வட்டாரங்களில் மதிப்பு மரியாதை உயரும். சபை தொடர்பான விஷயங்களில் நாட்டம் உண்டாகும். முக்கியஸ்தர்களோடு சில பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம். முக்கிய பிரமுகர்களை சந்திக்கக்கூடிய நல் வாய்ப்புகள் கிடைக்கும். பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று இணையலாம். காணாமல் போன பொருட்கள் மீண்டும் கைக்கு வந்து சேரும். உங்களை பற்றிய தன்னம்பிக்கை உங்களுக்குள் உருவாகும். எண்ணத்தின்படி வாழ்க்கையினுடைய நிலையை அமைத்துக் கொள்வீர்கள். கலையில் நாட்டம் உண்டாக்கும். மனம் சார்ந்த யோக பயிற்சிகளை மேற்கொள்வீர்கள். முன்னோர்களுடைய நல் ஆசீர்வாதம் கிடைக்கும். வீட்டில் பெரியவர்களுடைய கருத்துக்களுக்கு தகுந்தாற்போல் கீழ்ப்படிந்து நடப்பீர்கள். எல்லோரையும் அரவணைத்து செல்வீர்கள். ஆரோக்கியம் திருப்திக்குடையதாக இருக்கும். சிறந்த ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள். உங்களிடம் நல்ல ஆற்றல், சுறுசுறுப்பு, நம்பிக்கை, நேர்மறை எண்ணங்கள் உருவாகும். இதனால் சீக்கிரமாகவே உங்களுடைய வேலைகள் எல்லாம் திருப்திகரமாக நடக்கும். மகர ராசி அன்பர்களே, தீராத நோய்கள் தீர வேண்டுமானால் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு சென்று வருவது சிறப்பு. மனிதராக பிறந்த எவரும் வயது அதிகமாக உண்டாகும் நோய்களை குணமளிக்க முடியாது. இந்த நோய்களிலிருந்து விடுபட மருத்துவர் உதவி அவசியம். நோய் எதிர்ப்பு சக்தியால் பல நோய்கள் நம்மை அணுகாமல் தடுக்கப்படுகின்றன. ஐவற்றோடு மனதிடம், மனோசக்தி, தூய சிந்தனைகளும் துணை நிற்க நாம் ஆரோக்கியமான வாழ்வு பெறுவது உறுதி. ஆயுர்வேத மருத்துவத்தின் சிருஷ்டி கர்த்தா ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்கு ஏற்பட்ட நோய்களுக்கு வைத்தியம் பார்த்தவராக போற்றப்படுகிறார். தன்வந்திரியை ராமானுஜர், பெரியாழ்வார், கருட வாகன பண்டிதர் ஆகியோர் போற்றியுள்ளனர். தேவர்களினுடைய நீண்ட ஆயுளுக்கு காரணமானவர். ஸ்ரீரங்கத்தில் தாயார் சன்னதிக்கு செல்லும் வழியில் ஸ்ரீ தன்வந்திரி பெருமாளுக்கு தனி சன்னதி இருக்கிறது. இங்கு சனிக்கிழமை திருமஞ்சனம், அதாவது அபிஷேகம் செய்து நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட அனைத்து நோய்களும் நிவர்த்தியாகும். இவர் வைத்தீஸ்வரன் கோவிலில் சமாதி பெற்றதாக கூறப்படுகிறது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். பொதுவாக சந்திர பகவான், செவ்வாய், புதன், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு துரிதம் ஏற்படும். வேலைகள் சீக்கிரமாக நடக்கும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்புகள் ஏற்படும். மன நிம்மதி பெறுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. கும்பராசி அன்பர்களுக்கு திட்டமிட்ட வேலைகள் நடக்கும். மாணவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதன் மூலம் இந்த நாளை சிறப்பாக்கிக் கொள்ளலாம். புதிய மனிதர்களுடைய சந்திப்பு மற்றும் தொடர்புக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இதனால் உங்கள் கண்ணோட்டம் விரிவடையும். புத்துணர்ச்சி அடைவீர்கள். சிறுதூர பயணங்கள் மேற்கொள்வதன் மூலம் மனதில் நம்பிக்கை பிறக்கும். காரியம் நல்லவிதமாக நடக்கும் என்கிற புத்துணர்ச்சி உண்டாகும். எல்லோருடைய ஆதரவினையும் பெறுவீர்கள். குடும்ப நபர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடும். வேலை வாய்ப்புக்காக தேடி அலைபவர்களுக்கு சுப செய்திகள் வரும். வேலையை தக்க வைத்துக் கொள்வதில் சின்ன சின்ன போராட்டங்கள் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் காணப்படாது. விரும்பிய துறையை தேர்ந்தெடுப்பீர்கள். இன்று நீங்கள் பல வேலைகளில் மும்முரமாக இருக்கக்கூடும். இதனால் வேலைகள் அதிகமாக இருக்கும். பிறருடைய காரியத்தையும் செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம். விடுமுறையில் சென்றவர்கள் திரும்பி வரும் வரை அவர்களுடைய வேலையை நீங்களே பார்க்க வேண்டியிருக்கும்.
வீட்டு உபயோக பொருட்களை வாங்குவீர்கள், மனம் மகிழ்வீர்கள். உங்கள் துணைவரை மகிழ்ச்சி படுத்துவதில் உங்களுக்கு ஆனந்தம். மறைமுக எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள். விற்பனை சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு, வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பொருள் விற்பனை அமோகமாகும். மக்கள் வரத்து உண்டாகும். எடுத்த காரியங்களில் வெற்றியை பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். மனதில் சாந்தம், அமைதி உண்டாகும். எந்த ஒரு காரியத்தை கொடுத்தாலும் அதை பொறுப்புடன் முடித்து காட்டுவீர்கள். பின்னடைவு என்பது காணப்படாது. காதலர்களுக்கு இந்த நாள் உங்கள் வருங்கால துணையினுடன் சின்ன சின்ன விதங்களில் வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. எதையும் பெரிதுபடுத்தாமல் சாதாரணமாக இருப்பது நல்லது. மனதில் தோன்றுவதை அப்படியே பேசாமல் பிறருடைய குணத்தை புரிந்து கொண்டு பேச வேண்டும். தம்பதியர்களுக்குள் உங்கள் துணையுடன் நல்லிணக்கம் பராமரிக்க நட்பான அணுகுமுறை இருக்க வேண்டும். எதையும் பேசினாலும் மற்றவர்களுடைய மனது துன்பப்படும்படியாக பேசக்கூடாது. யாரையும் காயப்படுத்தாதீர்கள். அதிலும் உங்கள் துணைவரை நல்ல விதமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். கடந்த கால பிரச்சனைகளை பற்றி பேசுவதோ, கடந்த கால நிகழ்வுகளுக்கு இப்பொழுது விடை தேடுவதோ கூடாது. கடந்தது கடந்தவையாக இருக்கட்டும். இன்னைக்கு நடக்கக்கூடியவை நல்லதாக நடக்கட்டும். மன அமைதி பெற யோகாசனங்கள், தியானம் மிக மிக முக்கியம். எந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும் அதில் பிரகாசிப்பீர்கள். வருமானம், நிதி நிலைமைகள் சீராகும். சிறப்பாக இருந்தாலும் பண வரவு குறைந்துதான் இருக்கும். பண விஷயத்தில் இன்று அதிர்ஷ்டம் என்பது சற்று குறையலாம். வேலை நன்றாக இருக்கிறது, கைக்கு பணம் வரும் என்கிற நோக்கத்தில் செயல்படாதீர்கள். கைக்கு பணம் வரும் வரை பொறுமையாக காத்திருந்தால்தான் காரியம் நடக்கும். வேகம் எடுத்தால் எதுவுமே சிறக்காது. சிறப்பாக இருக்க வேண்டுமானால், சிறக்க வேண்டுமானால் பொறுமையும் நிதானமும் மிக மிக அவசியம். கும்பராசி அன்பர்களே, தூக்கமின்மை காரணமாக மனதில் பதட்டமும் அதன் காரணமாக தலைவலியும் காணப்படலாம். அதிக யோசனைகள், வருங்காலம் பற்றிய எண்ணங்கள் மிகுதியாகலாம். எந்த சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருப்பது நல்லது. இறைவன் உங்கள் பக்கம் இருக்கிறார் என்பதை நம்புங்கள். அதுவே உங்களுக்கு மிக பெரிய பலத்தை கொடுக்கும். நீரிழிவு நோய் குணமாக ஆவுடையார் கோவில் வழிபாடு நல்லது. ரூபம், அரூபம், அதாவது வடிவம், வடிவம் இல்லாமை, அருவுருவம், லிங்க வடிவம் ஆகிய 3 வடிவங்களையும் அருளும் சிவன் இத்தலத்தில் உள்ளார். மூலஸ்தானத்தில் அரூபமாகவும் அருவுருவமாக குருந்த மர ஸ்தல விருட்சம் வடிவிலும் உருவமாக மாணிக்க வாசகராகவும் அருளுகிறார். மூலஸ்தானத்தில் சதுர வடிவ ஆவுடையார் மீது குவளை சாத்தப்பட்டுள்ளது. குவளை உடல், அதனுள் இருப்பது ஆத்மா. எனவே சுவாமி ஆத்மநாதர் என அழைக்கப்படுகிறார். சிவபெருமான் குருவாக இருந்து தெற்கு நோக்கி அமர்ந்து ஸ்ரீ மாணிக்க வாசகருக்கு உபதேசம் செய்ததால் கோவில் தெற்கு நோக்கி அமைந்துள்ளது. சிவபெருமான் குருவாக இருந்து உபதேசம் செய்த போது சீடர்களின் வீட்டில் இருந்து புழுங்கல் அரிசி சாதம், கீரை, பாகற்காய் என கொடுத்ததால் புழுங்கல் அரிசி சாதம் நைவேத்தியம் செய்து வழங்குகின்றனர். அர்த்த ஜாம பூஜை பாகற்காய் குழம்புடன் வழங்கும் பாகற்காய் பிரசாதத்தை தொடர்ந்து 4 வாரம் சாப்பிட்டு வர நீரிழிவு நோய் குணமாகும் என்பது ஐதீகம். இந்த கோவில் புதுக்கோட்டைக்கு அருகில் உள்ளது. ஆவுடையார் கோவில். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்: அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலைகள் ஈடேறும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் உண்டாக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீர்கள். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மனதில் பதட்டம் காணப்படும். இசை கேட்பதன் மூலம் ஆறுதல் பெறலாம். பிரச்சனைகளை சமாளிக்குவதற்கான சூழ்நிலைகள் கிடைக்கும். வாக்குவாதங்களை தவிர்த்து நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள். சிந்தனைகளில் இருந்த குழப்பங்கள் படிப்படியாக குறைந்து வரும். பண வரவுகளில் இருந்த நெருக்கடிகள் மறையும். குடும்பத்தினுடைய தேவைகள் நிறைவேற்றுவீர்கள். அறிந்து செயல்படுவீர்கள். செயல்பாடுகளில் இருந்த கட்டுப்பாடுகள் குறையும். உங்கள் வேலைகளை திறமையாக கையாள கவனமுடன் பணியாற்ற வேண்டும். உங்கள் அலுவலக பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சில தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக வேலை தொழில் மீதான கவனம் முழுமையாக இருக்க வேண்டும்.
மன ஓட்டங்கள் அங்கும் இங்குமாக இங்கு இருக்கும். கட்டுப்பாடு என்பது மிக மிக தேவை. நகைச்சுவை உணர்வோடு பேசுவதால் மன மாற்றங்கள் உண்டாகும். உங்களுடைய உறவை நல்ல விதமாக கொண்டு செல்ல வேண்டும். பாதிக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. தம்பதியர்களுக்குள் புரிதல் வேண்டும். காதலிக்கக்கூடியவர்களுக்கு இன்றைய நாள் சூழ்நிலைகளை உணர்ந்து பேசினால் நல்லது. மனம் வருந்தும்படியாக எந்த காரியத்திலும் ஈடுபட வேண்டாம். நிதி நிலைமைகள் என்று பார்க்கும் பொழுது பணம் ரீதியாக இழப்புக்கான சாத்தியம் இருக்கிறது. செலவுகளை தவிர்க்க முடியாது. தேவையற்ற சின்ன சின்ன செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். இந்த நிலை உங்களுக்கு மன வருத்தத்தை உண்டாக்கும். தூக்கமின்மையும் கால்வலி பாதிப்பு உண்டாக்கும். பிரார்த்தனை மற்றும் தியானம் மூலம் குணம் பெற முடியும். கையாளக்கூடிய விலை உயர்ந்த பொருட்களில் கவனமாக இருங்கள். பேச்சுக்களில் பொறுமை அவசியம். மீனராசி அன்பர்கள், வியாபார வேலைகளில் இருந்து வந்த தன்மைகள் விலகும். புதுவிதமான சிந்தனைகள் மேம்படும். மீனராசி அன்பர்களே, அல்சர் வயிறு தொடர்பான நோய்கள் நீங்க திருவதிகை கோவிலுக்கு செல்லலாம். ஆயுதம் ஏந்தாமல் சிவபெருமானின் அழகான சிரிப்பினால் ஒரே நொடியில் திரிபுர சம்ஹாரம் நடைபெற்ற இந்த ஸ்தல சிவபெருமானை வழிபட வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள், குறிப்பாக அல்சர், வயிறு வலி போன்றவை நீங்கும். திருநாவுக்கரசரின் வயிற்று வலியை போக்கிய ஸ்தலம். இங்கு சென்று வழிபட்டால் கைலாயம் சென்று வழிபட்ட பலன் கிடைக்கும். கடலூர் பன்ருட்டி அருகில் உள்ளது திருவதிகை எனும் ஊர். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய், புதன், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்: புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் குறையும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கட்டுப்பாடுகள் குறையும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமை நிறைந்த நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. முக்கியமான செய்தி: நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில் தான் கொடுக்கப்படுகிறது, முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.